ஆண்டவரும் இரட்சகரும் சீக்கிரத்தில் வருகிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ச்சியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்கான செய்திகளை நாம் தியானித்து வருகிறோம். இந்த நாளிலும் தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேதவசனம் எபிரேயர் எழுதின நிருபம், எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம் 5வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம் 5வது வசனம். வேதம் வைத்திருக்கிற எல்லாரும் உங்கள் வேத புஸ்தகத்தை திருப்பி கவனியுங்கள். எபிரேயர் 11வது அதிகாரம் 5வது வசனம் வாசிக்கலாம். விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணப்படாமற் போனான். போதும், கவனியுங்கள். இன்றைக்கும் நாளைக்கும் ஏனோக்குடைய வாழ்க்கையில இருந்துதான் நாம் தியானிக்க போகிறோம். விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே காணப்படாமற் போனான். நன்றாய் கவனியுங்கள். ஏனோக்கு தேவனாலே எடுத்துக்கொள்ளப்பட்டான். புதிய ஏற்பாட்டு நாட்களிலே வாழுகிற நாம் சபை இயேசுவின் வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன் அடையாளமாக, திருஷ்டாந்தமாக ஏனோக்கை குறித்து ஆண்டவர் நமக்காக எழுதி வைத்திருக்கிறார். ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு தேவனாலே எடுத்துக்கொள்ளப்பட்ட மனிதன், சபைக்கு அடையாளம். உயிரோடு இருக்கிற நாம் மறுரூபமாக்கப்பட்டு இயேசு வெளிப்படும் பொழுது மத்திய ஆகாயத்திலே அவரோடு கூட பறந்து செல்வதற்கு முன் அடையாளமாகத்தான் ஆண்டவர் ஏனோக்கை நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். அநேகருக்கு இது பைத்தியம் போல தோன்றும். உயிரோடு இருக்கிறவர்கள் மறுரூபமாகி இயேசு வரும் பொழுது அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவார்களாம். இது உலகத்திற்கு பரியாசமாய் இருக்கிறது. உலகத்திற்கு இது புரியவில்லை, குழப்பமாய் இருக்கிறது. அவர்கள் இந்த காரியங்களை நிந்திக்கிறார்கள். ஆனால் பரிசுத்த வேதாகமம் தெளிவாய் சொல்லுகிறது, ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். இயேசு இப்பொழுது வந்தால் உயிரோடு இருக்கிற நாம் இயேசுவோடு கூட இருக்கும்படி ஆகாயத்திலே எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்பதிலே எந்த சந்தேகம் கிடையாது. ஆகையினாலேதான் இந்த காரியத்தை நான் மறுபடியும் சொல்லி வருகிறேன். இயேசு மீண்டும் வருவார். சபையினுடைய மிகப்பெரிய விசுவாசம் இயேசு மீண்டும் வருவார் என்பதே தம்முடைய மக்களை, தம்முடைய சபையை தன்னோடு கூட சேர்த்துக் கொள்ளும்படி இயேசு மத்திய ஆகாயத்திலே வெளிப்படுவார் என்பதுதான் கிறிஸ்தவர்களுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை. அந்த நம்பிக்கையில தான் சபையே நிற்கிறது. ஆனால் உலகம் இயேசுவினுடைய வருகையை பரியாசம் செய்கிறார்கள். உலகத்திற்கு இயேசுவின் வருகை பைத்தியமாய் தோன்றலாம். 2000 வருடமாக வருவார் என்று சொல்லுகிறீர்கள். இயேசு எங்கே என்று இயேசுவின் வருகையை உலகம் பரியாசம் செய்கிறது. இயேசு வருகிறார் என்கிற காரியம் இது எங்களுடைய சொந்த கருத்து அல்ல. இது மனிதனுடைய தத்துவம் அல்ல. சர்வ வல்ல தேவன், ஒரு பொய்யும் உரையாத சத்தியவரராகிய இயேசு கிறிஸ்துவே வாக்குரைத்திருக்கிறார், நான் மீண்டும் வருவேன் என்று சொல்லி. இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீசனிடத்திலே சொல்லும் பொழுது, நான் போய் உங்களுக்காய் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் மறுபடியும் வந்து நான் இருக்கிற இடத்திலே உங்களை சேர்த்துக் கொள்வேன் என்று சொல்லி இருக்கிறார். இந்த பரிசுத்த வேதாகமத்தினுடைய கடைசி வசனங்கள் இப்படியாகத்தான் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இதோ நான் மெய்யாகவே சீக்கிரமாய் வருகிறேன். வாக்குரைத்தவர் தாமதம் பண்ணார். இன்னும் கொஞ்ச காலத்திலே இயேசு கிறிஸ்து வெளிப்பட போகிறார். மேகங்கள் மீது வருகிறார். கண்கள் யாவும் அவரை காணும். அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள். பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். அப்படியாகும், ஆமென் என்று தான் வேதம் சொல்கிறது. இது சத்தியபரர் உரைத்த வசனங்கள், வார்த்தைகள் நடந்தே தீரும். உலகத்துக்கு வேணா இது பைத்தியமா தோணலாம், உலகத்துக்கு வேண்டுமானால் இது பரியாசமாய் தோன்றலாம். ஆனால் இதுதான் சத்தியம். இயேசு மீண்டும் வருவார். இயேசு மறுபடியும் வருவார். கண்கள் யாவும் அவரை காணும். அதனாலதான் சொன்னது மனித தத்துவம் அல்ல, இது நம்முடைய சொந்த கருத்தல்ல. வாக்குரைத்தவர் தேவன். ஏனோக்கு வாழ்க்கையும் ஆண்டவர் அப்படித்தான் எழுதி வைத்திருக்கிறார். மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டான். மரணத்தை சந்திக்காமல் தேவன் ஏனோக்கை எடுத்துக்கொண்டான். புதிய ஏற்பாட்டு சபைக்கு
முன் அடையாளமாக உயிரோடு இருக்கிறவர்கள் மறுரூபமாக்கப்பட்டு இயேசுவோடு கூட எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு ஏனோக்கு வேதத்திலே திருஷ்டாந்தமாக வைக்கப்பட்டிருக்கிறார். ஏனோக்குடைய வாழ்க்கையிலிருந்து 2 காரியங்களை இந்த காலை வேளையிலே நாம் தியானிக்கலாம். எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமானால், இயேசுவுடைய வருகையிலே அவரோடு கூட மத்திய ஆகாயத்திலே பறந்து செல்ல வேண்டுமானால், ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டதற்குண்டான 2 காரணத்தை நாம் பார்க்கலாம். வாசியுங்கள். எபிரேய ஆதியாகமத்தின் புஸ்தகம், வேதம் வைத்திருக்கிறவர்கள் எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 5வது அதிகாரம். ஆதியாகமம் 5வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்கலாம். ஏனோக்கு தேவனோட சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான். ஏனோக்கு தேவனோட சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். நல்லா கவனிங்க. ஏனோக்கு தேவனோட சஞ்சரித்துக் கொண்டிருந்தானாம். எப்படி சஞ்சரித்தான், எப்பொழுது சஞ்சரித்தான் என்பதையும் பரிசுத்த வேதாகமம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. வாசிக்கலாம். இது ஆதியாகமம் 5வது அதிகாரம் 21வது வசனத்திலிருந்து வாசியுங்கள். ஏனோக்கு 65 வயதான போது மெத்துசலாவை பெற்றான். ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின், நல்லா கவனிங்க வசனத்தை. ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்து குமாரரையும் பெற்றான். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். எப்பொழுது சஞ்சரித்தான், எப்படி சஞ்சரித்தான் என்பதையும் வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்தானா? அதுவரைக்கும் தேவனோடு நடக்கவில்லை, அதுவரைக்கும் தேவனோடு சஞ்சரிக்கவில்லை. மெத்துசலாவை பெற்ற பின்தா ஏனோக்கு 300 வருடம் தேவனோடு நடந்தான், தேவனோடு சஞ்சரித்தான். மெத்துசலா பிறந்ததுக்கு அப்புறம் அவன் ஏன் தேவனோடு நடக்க வேண்டும்? மெத்துசலாவை பெறுவதற்கு முன்னதாக தேவனோடு நடக்கல, தேவனோடு சஞ்சரிக்கல. மெத்துசலாவுக்கு பின்னதாகத்தான் ஏனோக்கு 300 வருடம் தேவனோடு நடக்கிறான். மெத்துசலா பிறந்ததுக்கு அப்புறம் ஏனோக்கு என்ன நடந்தது? அவருடைய வாழ்க்கையினுடைய மறுரூபத்திற்கு காரணம் என்ன தெரியுமா? மெத்துசலா பிறந்ததுக்கு பிறகு ஏனோக்குக்கு ஒரு வெளிப்பாடு வருகிறது. தேவன் ஏனோக்குக்கு ஒரு வெளிப்பாட்டை கொடுக்கிறார். ஏனென்றால் மெத்துசலா என்றால் என்ன தெரியுமா அர்த்தம்? ஏனோக்கு அவனுடைய குமாரனுக்கு ஏன் தெரியுமா மெத்துசலான் பெயர் வைத்தார்? இவனுடைய மரணத்திற்கு பின்னதாக அது வரும், இவனுடைய மரணத்துக்கு பின்னதாக அது நடக்கும். இதான் அவனுடைய பேருடைய அர்த்தம். என்ன நடக்கும்? ஜலப்பிரளய வரும், நியாய தீர்ப்பு வரும், முழு உலகமும் ஜலப்பிரளயத்தினாலே அழிய போகிறது என்கிற ஒரு பெரிய வெளிப்பாட்டை தேவன் ஏனோக்குக்கு கொடுக்கிறார். நியாய தீர்ப்பை குறித்த ஒரு பெரிய வெளிப்பாட்டை தேவன் ஏனோக்குக்கு கொடுக்கிறார். அதற்கு பின்னதாகத்தான் ஏனோக்கு தன்னுடைய குமாரனுக்கு மெத்துசலா என்கிற பெயரை வைக்கிறான். தேவனிடத்திலிருந்து ஒரு வெளிப்பாடு வருது, நியாய தீர்ப்பு வரப்போகுது. தேவன் இந்த பூமியை ஜல பிரளயத்தினாலே அழிக்கப் போகிறார். பாவம் செய்து கொண்டிருக்கிற மனிதர்களை தேவனுடைய இருதயத்திற்கு விசனத்தையும் மனஸ்தாபத்தையும் உண்டாக்கி கொண்டிருக்கிற மனிதர்களை தேவன் நியாயம் தீர்க்க போகிறார் என்கிற வெளிப்பாடு ஏனோக்குக்கு வருது. அதனால்தான் அவருடைய குமாரனுக்கும் மெத்துசலான்னு பேர் வச்சாரு. இவனுடைய மரணத்திற்கு பின்னதாக இது நடக்கும். நியாய தீர்ப்பை குறித்த வெளிப்பாடு வந்தவுடனேதான் பயபக்தி உள்ளவனாய் மாறி, தேவ பயம் உள்ளவனாய் மாறி ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரிக்கிறான். ஒரு வெளிப்பாடு வருது, இந்த உலகத்தை தேவன் நியாயம் தீர்க்க போகிறார். அந்த வெளிப்பாடு வந்தோடனே, அந்த செய்தி தெரிந்தவுடனே, அந்த செய்தியை அறிந்து கொண்டவுடனே, தேவனிடத்திலிருந்து அந்த வெளிப்பாட்டை பெற்றுக்கொண்டவுடனே பயபக்தி உள்ளவனாக தேவனோடு கூட சஞ்சரிக்கிறான். நாம சஞ்சரிக்கிறோமா? எத்தனையோ வெளிப்பாட்டை ஆண்டவர் இந்த பரிசுத்த வேதாகத்தின் மூலமாக உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். பேதுரு அப்போஸ்தலன் மூலமாய் ஆண்டவர் சொல்கிறார், இந்த பூமியை ஆண்டவர் அக்கினிக்கு இரையாக வைத்திருக்கிறார். நாம் பார்க்கிறோம் அல்லவா, இந்த பூமியை தேவன் அக்கினிக்கு இரையாக வைத்திருக்கிறார். வானங்கள் வெந்து அழிந்து பூதலங்கள் வெந்து உருகிப்போம், பூமியும் அதனுடைய கிரியைகளும் அழிந்து போம்.
இன்னும் கொஞ்ச காலம் இந்த பூமி அக்கினியிலே அழிய போகிறது. இந்த பூமி டெம்பரவரி, நிரந்தரம் கிடையாது. புதிய வானமும் புதிய பூமியும் தோன்ற போகிறது என்று பேதுரு அப்போஸ்தலன் சொல்கிறார். இந்த பூமி ஆண்டவர் நியாய தீர்ப்பு நாளுக்கு வச்சிருக்கிறார், அக்கினிக்கு இரையா வச்சிருக்கிறார். நமக்கு தெரியும் நியாய தீர்ப்பு வரப்போகுது. நாம் பார்க்கிற இந்த பூமி ஒன்றுமில்லாம போக போகுது. இந்த பூமி மாயை, நமக்கு தெரியும். நாம எப்படி ஜீவிக்கிறோம்? தேவனோடு சஞ்சரிக்கிறோமா? இனி வரக்கூடிய நியாய தீர்ப்பு தெரியும். இயேசு நியாயாதிபதியாக வரப்போகிறார். நியாயாதிபதி வாசற்படியில் நிற்கிறார். உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தோர்களுக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்க ஆயத்தமா இருக்கிறார். பேதுரு அப்போஸ்தலன் எழுதுகிறார் முதலாவது நிருபத்தில். ஆயத்தமா இருக்கிறார், நியாய தீர்ப்பு கொடுக்க ஆயத்தமா இருக்கிறார். நியாயாதிபதியா வரப்போறார். இந்த எச்சரிப்பின் செய்தி எல்லாம், எச்சரிப்பின் சத்தம் எல்லாம் நமக்கு தெரியும். பூமி அழிய போகுது தெரியும். இயேசு வரப்போறார் தெரியும். இந்த பூமியை ஆண்டவர் நியாயம் தீர்க்க போறார் தெரியும். பலசாலிலிருந்து ராஜாக்கள் இருந்து எளிவர் வரைக்கும் எல்லாரும் நடுங்கி நிற்கிற நாள் வரப்போகுது தெரியும். நியாய தீர்ப்பை அறிந்தும் நியாய தீர்ப்பை குறித்த எச்சரிப்பை பெற்றும் நாம் தேவனோடு சஞ்சரிக்கிறோமா? இல்லை. தேவனோடு நடக்கிறோமா? இல்லை. இனி உலகத்தோடு தான் சஞ்சரிக்கிறோம். உலகத்தாரை போலதான் இருக்கிறோம். ஆனால் ஏனோக்கு தேவனிடத்திலிருந்து ஒரு வெளிப்பாடு வந்தவுடனே கீழ்ப்படுகிறான். எச்சரிப்பு பெற்று தேவ பக்தி உள்ளவனாக தேவனோடு சஞ்சரிக்கிறவனாய் மாறுகிறான். நோவாவை குறித்து அதைத்தான் சொல்றோம். நோவாவுக்கு ஒரு எச்சரிப்பு வருது, வாசிக்கலாம். எபிரேயர் 11வது அதிகாரம். அங்கே ஆண்டவர் நோவாவை குறித்து ஒரு காரியத்தை சொல்லுகிறார். எபிரேயர் 11வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கலாம். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று நோவா பயபக்தி உள்ளவனா. நோவாவுக்கு ஒரு காரியம் வருது, நியாய தீர்ப்பு வரப்போகிறது. நோவாவை குறித்து வேதம் சொல்றது, எச்சரிப்பை பெற்று பயபக்தி உள்ளவனாகி. நோவாவும் தேவனோடு சஞ்சரித்தான், நோவாவும் தேவனோடு நடந்தான். ஒரு வெளிப்பாடு வரும்போது, ஒரு வசனம் வரும் பொழுது, தேவனிடத்திலிருந்து ஒரு காரியம் வரும்போது நாம் எப்படி ஜீவிக்கிறோம், எப்படி நடந்து கொள்கிறோம் ரொம்ப முக்கியம். ஏனோக்கு 65 வயது வரைக்கும் அவன் தேவனோடு நடக்கவில்லை. 65 வயதுல மெத்தூசலா பிறக்கும் பொழுது ஒரு வெளிப்பாடு வருகிறது, அது வரப்போகிறது. இவனுடைய மரணத்திற்கு பின்னதாய் அது வரப்போகிறது. உடனே தேவனோடு சஞ்சரிக்கிறவனாய், தேவனோடு நடக்கிறவனாய், இந்த உலகம் ஒன்றுமில்லை, இந்த உலகம் மாயை, மனதுக்கு சஞ்சலம், டெம்பரவரி, இதிலே ஒன்றுமே இல்லை, நான் தேவனோடு நடக்க போகிறேன் என்று சொல்லி ஏனோக்கு தேவனோடு நடந்தான், தேவனோடு சஞ்சரித்தான். எத்தனையோ வசனத்தின் மூலமாய் தேவ சத்தத்தை கேட்கிறோம், தேவ எச்சரிப்புகளை கேட்கிறோம். தேவனோடு எந்த அளவுக்கு நெருங்கி இருக்கிறோம் யோசித்து பாருங்கள். ஏனோக்கு ஏன் தெரியும் எடுத்துக்கொள்ளப்பட்டா? வெளிப்பாடு வந்த உடனேயே தேவ பயம் உள்ள வந்துருச்சு, தேவனோடு நடக்கிறான். எத்தனை வசனம் கேட்டு நமக்குள்ள மாற்றம் இல்லையே, எத்தனை தேவ எச்சரிப்புகளை கேட்டும் நமக்குள்ளே மறுரூபம் இல்லையே. எப்படி எடுத்துக்கொள்ளப்படுவோம்? எப்படி ஏனோக்கை போல தேவனோடு கூட தேவனாலே எடுத்துக்கொள்ளப்படுவோம் யோசித்து பாருங்கள். ஏனோக்கு எந்த சூழ்நிலையில தெரியுமா தேவனோடு கூட சஞ்சரித்தான்? வாசிக்கலாம். ஆதியாகமம் புஸ்தகம், ஆதியாகமம் 4வது அதிகாரம் 23வது வசனத்திலிருந்து வாசியுங்கள். லாமேக்கு தன் மனைவிகளை பார்த்து ஆதாளே சில்லாளே பலதார மனம் அங்கேயே வந்துருச்சு. லாமேக்கு நாட்களிலே பலதார மனம். 2 மனைவி, ஆதாளே சில்லாளே, நான் சொல்லுவதை கேளுங்கள். லாமேக்கின் மனைவிகளே, என் சத்தத்துக்கு செவி கொடுங்கள். எனக்கு காயம் உண்டாக ஒரு மனுஷனை கொன்றேன், எனக்கு தழும்பு உண்டாக ஒரு வாலிபனை கொலை செய்தேன். லாமேக்கு யார் தெரியுமா? ஆதாமில இருந்து 7ஆம் தலைமுறையான லாமேக்கு.
நீங்கள் வேதத்தை வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஆதாம் காயின் அந்த வம்சாவளியிலே 7ஆம் தலைமுறை லாமேக்கு, ஆதாம் சேத் ஏனோஸ் இந்த தலைமுறையிலே 7ஆம் தலைமுறை தான் ஏனோக்கு. நல்ல கவனிங்க, ஆதாம் காயின் இந்த வம்சாவளியில் வருகிறவன் இப்பொழுது நாம் வாசித்த லாமேக்கு 7ஆம் தலைமுறை. ஆதாம் சேத் ஏனோஸ் இந்த தலைமுறையில் வருகிற 7ஆம் தலைமுறையில் வருகிறவன் ஏனோக்கு. இந்த ரெண்டு சந்ததி காயின் ஆதாம் காயின் வழியா வர 7ஆம் தலைமுறை இருக்கிற லாமேக்கு 2 மனைவிகளை கொண்டவனாய் பலதார மனைவிகளை கொண்டவனாய் கொலை செய்ததிலே பெருமையா பேசுறான். ஒரு மனிதனை கொலை செய்த எனக்கு தலம் உண்டாக எனக்கு காயம் உண்டாக ஒரு வாலிபனை கொலை செய்தேன், தன்னுடைய மனைவியிடத்திலே கொலை செய்ததிலே பெருமையா பேசுறான். ஏனோக்கு வாழ்ந்த நாட்கள் எப்படிப்பட்ட நாட்கள் என்பதை கொஞ்சம் பாருங்கள். பாவத்தை துணிகரமாக பாவம் செய்கிறதை பெருமையாக பேசிக் கொண்டிருந்த நாட்கள். ஏனோக்குக்கு முன்மாதிரி யாரும் கிடையாது. ஏனோக்குக்கு முன்னதாக இருக்கிற மனிதர்களிலே ஒருவரும் தேவனோடு நடக்கிறவர்கள் இல்லை. காயின் எப்படி வாழ்ந்தா? சகோதரனையே கொலை செஞ்சான். சொந்த சகோதரனையே ஆபேலையே பொல்லாங்கனால் உண்டாயிருந்து சொந்த சகோதரனாகிய ஆபேலை கொலை செய்தான். ஏனோக்குக்கு முன்னதாக இருக்கிற மாடல், ஏனோக்குக்கு முன்னதாக இருக்கிற மாதிரிகள் எல்லாம் இவர்கள்தான். ஆனபோதிலும் தன்னை சுற்றிலும் பாவம் செய்கிற மனிதர்கள் இருந்த போதும் பாவம் செய்கிறதை பெருமையாக நினைக்கிற மனிதர்கள் மத்தியிலே ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். யோசித்து பாருங்கள், முன்னதாக ஏனோக்குக்கு முன்னதாக ஒரு மாதிரியும் இல்லை. தேவனோடு நடக்கிற மனிதர்கள் ஏனோக்குக்கு முன்னதாக இல்லை. நல்லா கவனிங்க, ஏனோக்கினுடைய நாட்களிலே தேவாலயம் கிடையாது. ஏனோக்கின் நாட்களிலே போதிக்கிறவர்கள் கிடையாது, வேதகமம் கிடையாது, பாடல்கள் கிடையாது. நமக்கு இருக்கிறது போல ஸ்தோத்திர கூட்டம், அற்புத சுகமளிக்கும் கூட்டம், பேரின்ப பெருவிழா, ஆசீர்வாத பெருவிழா, 21 நாள் உபவாச கூட்டம், 40 நாள் உபவாச கூட்டம் எல்லாம் ஏனோக்கு நாட்களிலே கிடையாது. ஆனாலும் ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்தார். ஆனால் நம்முடைய நாட்களிலே எத்தனை கூட்டம், லட்சக்கணக்கான திருச்சபைகள், லட்சக்கணக்கான போதகர்கள். ஒவ்வொரு மாவட்டத்திலையும் 1000 பிஷப்புகள் இருக்கிறாங்க. 1000 ரூபாய் பிஷப்புகளே தெரியுமா? எத்தனை போதகர்கள், எத்தனை கூட்டங்கள், வேத வசனம் நம்முடைய கரங்களிலே இருக்கிறது. எத்தனை பாடல்கள், ஒவ்வொரு நாளும் பாடல்கள் வந்து கொண்டே இருக்கிறது. எத்தனை கூட்டங்கள் நடத்தப்படுகிறது. ஆனால் நீங்களும் நானும் தேவனோடு சஞ்சரிக்கிறோமா? இல்லை. உலகத்தோடு நடக்கிறோம், உலகத்தாரை போல நடக்கிறோம், உலகத்துக்காக நடக்கிறோம். ஆனால் ஏனோக்கு தனக்கு முன்னதாக மாதிரியான எந்த தேவ மனிதர்களும் இல்லாத போதும் தன்னை சுற்றிலும் பாவத்தை துணிகரமாக, பாவத்தை பெருமையாக, பாவத்தை தண்ணி போல குடித்துக் கொண்டிருக்கிற மனிதர்கள் மத்தியிலே பாவத்தை பொழுதுபோக்காக செய்து கொண்டிருக்கிற மனிதர்களுக்கு முன்னதாக ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்தார். 300 வருஷம் தேவனோடு நடந்தான். யோசித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள், எந்த சூழ்நிலையிலே அவன் தேவனோடு நடந்தான். அது மாத்திரமல்ல, ஆதியாகமம் 5வது அதிகாரம், ஆதியாகமம் 5வது அதிகாரம் 4வது வசனத்தில் பாருங்க, எந்த சூழ்நிலை பாருங்க, அவன் தேவனோடு சஞ்சரித்த நாட்கள் எப்படி. ஆதியாகமம் 5வது அதிகாரம் 5வது வசனத்தில் வாசியுங்கள். ஆதாம் உயிரோடு இருந்த நாளெல்லாம் 930 வருஷம் அவன் மரித்தான். அடுத்து சேத் 105 வயதான போது ஏனோசை பெற்றான். சேத் ஏனோசை பெற்ற பின் 807 வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமார்த்திகளையும் பெற்றான். சேத்தினுடைய நாளெல்லாம் 912 வருஷம் அவன் மரித்தான். ஏனோசை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனோஸ் 815 வருஷம் உயிரோடு இருந்தான் என்று. தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் உயிரோடு இருந்தார்கள், பிள்ளைகளை பெற்றார்கள், குமாரரையும் குமார்த்திகளையும் பெற்றார்கள். நல்ல கவனியுங்கள், ஏனோக்குடைய நாட்களிலே வாழ்ந்த இந்த மனிதர்கள் எல்லாம் செய்தது என்ன, சாதித்தது என்ன? ஏனோக்கு நாட்களிலே ஜீவித்தவர்கள் எல்லாம் சாதித்தது ஒன்றே ஒன்றுதான், உயிரோடு இருந்தார்கள். அதுதான் அவர்களுடைய சாதனை எல்லாம், உயிரோடு இருந்தது.
உயிரோடு இருந்தார்களே தவிர வேறு ஒன்றையும் செய்யவில்லை. அவர்கள் சாதித்ததெல்லாம் உயிரோடு இருந்ததுதான். தேவனுக்காக ஒன்றும் செய்யல, தேவனுக்காக வாழல. இன்றைக்கும் நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால் அநேகர் உலகத்தில் பிறக்கிறார்கள், வளர்கிறார்கள், படிக்கிறார்கள், வேலைக்கு செல்கிறார்கள், திருமணம் செய்கிறார்கள், பிள்ளைகளை பெற்றெடுக்கிறார்கள், பிறகு பிள்ளைகளை வளர்க்கிறார்கள், பிள்ளைகளுக்கு திருமணம் செய்கிறார்கள். அவ்வளவுதான், வாழ்க்கை முடிந்து விட்டது. உயிரோடு இருக்கிறாங்க, அவ்வளவுதான். இங்கே ஆதாம் 930 வருஷம் உயிரோடு இருந்தான். ஆதாமுடைய குமாரன் சேத் 912 வருஷம் உயிரோடு இருந்தான். அதற்கு பின்னதாக ஏனோஸ் 815 வருஷம் உயிரோடு இருந்தா. என்ன செய்தார்கள்? உயிரோடு இருந்தாங்க. இதான் சாதனை. இந்த உலகத்தில் வாழ்ந்ததுதான் சாதனையோ தவிர்த்து அவர்கள் ஆண்டவரோடு நடக்கவில்லை, ஆண்டவரோடு ஜீவிக்கவில்லை. ஆனால் ஏனோக்கு 365 வருஷம் இந்த பூமியில இருந்தான். 300 வருடம் தேவனோடு சஞ்சரித்தான். அவன் வெறுமனே இந்த உலகத்தில் வாழவில்லை, தேவனோடு நடந்தான், தேவனோடு ஜீவித்தான். நம்ம இந்த உலகத்தில் உயிரோடு இருக்கிறோமா? நாய் உயிரோடு தான் இருக்கு, குரங்கு உயிரோடு தான் இருக்கு, தெரியுமா? எல்லா மிருகமும் உயிரோடு தான் இருக்கு, நம்ம உயிரோடு தான் இருக்கிறோம். என்ன பிரயோஜனம்? அருமையானவர்களே, நாம் பார்க்கிற மிருகங்கள், நாயாகட்டும், பூனையாகட்டும், குரங்காகட்டும், உயிரோடு நடமாடிக்கொண்டிருக்கிறது. மனிதர்களாகிய நாமும் உயிரோடு நடமாடிக்கொண்டிருக்கிறோம். நமக்கும் அதுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. மிருகங்கள் தேவனோடு நடக்க முடியாது, அது உயிரோடு தான் இருக்கும். நாமும் உயிரோடு இருந்தோம்னா அதற்கும் நமக்கும் வித்தியாசம் இல்லை. நமக்கு கொடுக்கப்பட்ட பெரிய வித்தியாசம். ஏனோக்கு தேவனோடு நடந்தான். ஆதாம் உயிரோடு இருந்தான் 930 வருஷம். என்ன செஞ்சா? ஒன்னும் செய்யல. சேத் உயிரோடு இருந்தான் 912 வருஷம், ஒன்னும் செய்யல. ஏனோஸ் உயிரோடு இருந்தா 815 வருஷம், ஒன்னும் செய்யல. ஆனால் ஏனோக்கோ தேவனோடு கூட சஞ்சரித்தான், தேவனோடு கூட ஜீவித்தான். நாம் எப்படி இருக்கிறோம்? வெறுமனே உயிரோடு இருக்கிறோமா? தேவனோடு நடக்கிறோமா? தேவனோடு சஞ்சரிக்கிறோமா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே. நாம் எப்படி ஜீவிக்கிறோம்? நாம் எப்படி இருக்கிறோம்? தேவனோடு நடக்கிறோமா? தேவனோடு சஞ்சரிக்கிறோமா? நம்மை சுற்றி இருக்கிறவங்களா உயிரோடு இருக்காங்க. எதுக்கு வாழ்றேன்னு தெரியல. அவங்க நினைச்சுக்கிறாங்க நான் வாழ்றது கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க, பிள்ளைகள் பிறந்துருச்சு, பிள்ளைகளை வளர்த்தி ஆளாக்குறதுக்காக வாழுகிறது. இதுக்கு பேர் உயிரோடு இருக்கிறது. இது வாழ்க்கை கிடையாது. எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமானால் தேவனோடு நடக்க வேண்டும். ஏனோக்கு நடந்தான் உம்மோடு கூட எடுத்து கொண்டீரையா. பிரதான தூதமைப்பர் நீர் வெளிப்படும் போது மகிமையின் கிரீடம் என் தலைமேல். ஏனோக்கு நடந்தான் உம்மோடு கூட எடுத்து கொண்டீரையா. பிரதான மெய்ப்பர் நீர் வெளிப்படும் போது மகிமையின் கிரீடம் என் தலைமேல். உம்மோடு நடந்திடுவேன் உயிரோடு, உம்மோடு கூட நடந்திடு, உயிரோடு வாழு நாட்களெல்லாம். ஏனோக்கு நடந்தான் 300 வருடம். தேவன் எடுத்துக்கொண்டார். உயிரோடு இருக்கிறவங்களெல்லாம் எடுத்துக்கொள்ளல. தனக்காக, தன் குடும்பத்திற்காக, தன் பிள்ளைகளுக்காக, தன்னுடைய காரியங்களையே சுற்றி சுற்றி வாழ்ந்தவர்கள் எல்லாம் தேவன் எடுத்துக்கொள்ளலைங்க. தேவனோடு நடந்தவனை, தேவனோடு சஞ்சரித்தவனை, தேவனுக்காய் ஜீவித்தவனையே தேவன் எடுத்துக்கொண்டார். நீங்கள் யாருக்காக வாழ்கிறீர்கள்? யாரோடு கூட வாழ்கிறீர்கள்? யோசித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். தேவன் ஏனோக்கத்தான் எடுத்துக்கொண்டார். அவனுக்கு முன்னதாக ஆதாம் இருந்தார், எடுத்துக்கொள்ளல. அவனுக்கு முன்னதாக இருந்த முற்பிதாக்கள் ஒருவரையும் தேவன் எடுத்துக்கொள்ள. ஏனென்றால் அவர்கள் உயிரோடு வாழ்ந்தார்கள். அதுதான் சாதனை. தேவனோடு வாழல, தேவனுக்காய் வாழல. ஏனோக்கு தேவனோடு நடந்தான், தேவனுக்காய் வாழ்ந்தான், தேவனோடு ஜீவித்தான். தேவன் எடுத்துக்கொண்டார். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனால் தேவன் அவனை எடுத்து. எவ்வளவு பாக்கியம், எவ்வளவு மேன்மை! தேவனே இப்படிப்பட்ட பாக்கியத்திற்கும் சாக்கியத்துக்கும் உரியவர்களை மாற்ற மாட்டீர் என்கிற ஒரு பெரிய ஆதங்கம் நமக்கு வர வேண்டாம், நமக்கு தோன்ற வேண்டாம். இன்னும் உயிரோடு இருக்கிறது தான் நம்முடைய சாதனை.
இன்னும் தற்பிரியர்களாக, பணப்பிரியர்களாக, சுகபோக பிரியர்களாக, தேவ பிரியராயிராமல் தான் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். அருமையானவர்களே, தேவனோடு நடக்க, தேவனோடு சஞ்சரிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அதுவும் ஏனோக்கு 300 வருடம். இமேஜின் பண்ணி பாருங்க, 300 வருஷங்க, 300 வருடம் சாதாரண கிடையாது. 300 வருடம் தேவனோடு இடைவிடாமல் நடப்பது. 100 வருஷம் ஏனோக்கு தேவனோடு நடந்தார். பின்னதாக சலித்து விட்டது, போர் அடிச்சிருச்சு. தேவனை விட்டு ஒரு 10 வருடம் அவர் ரெஸ்ட் எடுத்துக் கொண்டார், பின்வாங்கி விட்டார், மறுபடியும் ஜாயின் பண்ணார். இல்ல, ஆண்டவரை என்றைக்கு பற்றி கொண்டாரோ, ஆண்டவரை என்றைக்கு கரம் பிடித்தாரோ, ஆண்டவரோடு என்றைக்கு நடக்க ஆரம்பித்தாரோ, தொடர்ச்சியாக இடைவிடாமல், ஆண்டவருக்கு அவருக்கும் இடைவேளையே கிடையாது, தொடர்ச்சியாக ஏனோக்கு தேவனோடு கூட நடந்தான். இடைவேளையே இல்லாம நம்ம ஒரு வாரம் ஆண்டவரோடு நடக்கிறதே பெரிய விஷயம். எப்ப ஆண்டவர் தேடுவோம்? ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா, ஐயோ ஆண்டவரே பாதத்தில் விழுகிறேன், பாவி என்னை மன்னியும், அப்படியெல்லாம் ஜெபிப்போம், சொல்லுவோம். 10 நாள், ஒரு வாரம் அப்படியே பின்வாங்கு. பிரச்சனை வந்து ஆண்டுகிட்ட வருவோம், ஏதாவது தேவைன்னா ஆண்டுகிட்ட வருவோம், அப்புறம் போயிருவோம், விலகி போயிருவோம். ஆனால் ஏனோக்கு 300 வருடம் தேவனோடு சஞ்சரித்தான். ஏதாவது கூட்டம் நடந்தா, வசனத்திலே தொடப்பட்டால் ஒரு வாரம் இருப்போம். ஞாயிற்றுக்கிழமை கூட்டம் நடக்குதா, திங்கக்கிழமை ஆண்டவரே என்னோடு கூட பேசி இன்னும் உமக்காக எரிந்து பிரகாசிப்பேன் இருப்போம். செவ்வாய்க்கிழமை அப்படியே கொஞ்சம் பின்வாங்குவோம், புதன்கிழமை அப்படியே டிவி லைட்டாக பார்ப்போம், வியாழக்கிழமை சீரியல் பார்ப்போம், வெள்ளிக்கிழமை சினிமா தியேட்டருக்கே போயிடுவோம். இதான் நம்ம வாழ்வு. ஏனோக்கு 300 வருடம் தேவனோடு சஞ்சரித்தான். அவனுக்கும் தேவனுக்கும் நடுவிலே மனைவிகள் இருந்தார்கள், பிள்ளைகள் இருந்தார்கள், சுற்றிலும் பாவம் செய்கிற மனிதர்கள் இருந்தார்கள். அவனை சுற்றிலும் நடந்ததெல்லாம் பாவம் தான், அக்கிரமம் தான். ஆனால் அவனுக்கும் தேவனுக்கும் இடையிலே ஒரு காரியமும் தடையாய் வரவே இல்லை. தேவனோடு நடக்க முடியும், எந்த காரியம் தடை கிடையாது. நம்ம நிறைய தடை, இந்த பிரச்சனை இப்படிங்க, என் கணவர் அப்படிங்க, என் மனைவி இப்படிங்க, என் பிள்ளைகள் இப்படிங்க, போராட்டங்க, பாடுகளுங்க, தேவனோடு நடக்க முடியல. இல்லை 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 இல்லை, காரணமே சொல்லக்கூடாது. ஏனோக்கு மனைவிகள் இருந்தார்கள், பிள்ளைகள் இருந்தார்கள், குடும்பம் இருந்தார்கள். மோசமான உலகத்திலே வாழ்ந்தான் ஏனோக்கு. சுற்றில அவபக்தியுள்ளவர்கள், நாளைக்கு அதை பேசுகிறேன். அதன் மத்தியிலேயும் ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான், தேவனோடு 300 வருடம் தொடர்ச்சியாக நடந்தான். நமக்கு ஆண்டவருக்கு பிரிவினையை, இடைவேளையை ஏற்படுத்துகிற எதையும் உள்ள கொண்டு வரக்கூடாது. நீதிமான் 7 தடவை இருந்தாலும் திரும்ப எந்திரிப்பான்னு சொல்லிட்டு தப்பு கணக்கு போட்டிருக்க கூடாது. அது சொல்லப்பட்டது வேற அர்த்தம். நான் விழுந்து விழுந்து எந்திரிப்பேன், பின்வாங்கி பின்வாங்கி முன்னேறுவேன் சொல்லக்கூடாது. தொடர்ச்சியாக நடக்கணும், தேவனோடு தொடர்ச்சியாக நடக்கணும். தேவனுக்கு நமக்கு கிறிஸ்துவின் வருகை பரியந்தம் எதுவுமே தடையா வரக்கூடாது. உமக்கும் எனக்கும் இடையில் எதுவும் வராமல் என்றும் காத்திடும் ஆண்டவரை பக்தர்கள் பாடுகிறார்கள். ஒரு தடை கூட வரக்கூடாதுங்க. ஆண்டவருக்கு நமக்கு இடையிலே நிறைய தடை இருக்கு. கேயாசி எலிசா என்கிற தேவ மனிதனோடு இருந்தான், தொடர்ந்து பயணிக்க முடியல, தொடர்ந்து ஆண்டவரோடு நடக்க முடியல. எலிசாவுக்கு பின்னாடி கேயாசி பல காரியங்களை தேவனுக்காய் செய்திருக்கலாம், தேவனோடு நடந்திருந்தால். ஆனால் கேயாசி தேவனோடு நடக்கல, தடை வந்துருச்சு. தேவனுக்கும் அவனுக்கும் இடையிலே பொருளாசை, பணாசை உள்ள வந்துருச்சு. ஓப்படி பெனகாஸ் ஆசாரியர்கள் தேவ சத்தம் கேட்டு ஜனத்தை வழிநடத்த வேண்டியவர்கள், தேவனோடு அவர்கள் நடக்க முடியல. காரணம் பணாசை, பொருளாசை, மாமிசத்தின் ஆசை. தேவனோடு நடக்க முடியாம தடையா இருக்கு. சிம்சோன் தேவனாலே பிறப்பதற்கு முன்னதாகவே தெரிந்து கொள்ளப்பட்டவன், ஆனா தேவனோடு நடக்கல. கண்களின் இச்சை, மாமிசத்தின் இச்சை தடையா இருக்கு, தேவனோடு நடக்க கூடாதபடிக்கு. தேமா பவுலோடு கூட தான் கொலேசேருக்கு பவுல் நிறுவனம் சொல்லுவார், தேமா என்னோடு கூட காவலில் இருக்கிறான். ஆனால் தேமா பிரபஞ்சத்தின் மீது ஆசை வச்சு பவுலை விட்டு தேவனை விட்டு போயிட்டான். தேவனோடு கூட தேமாவாலே நடக்க முடியவில்லை. காரணம் இப்பிரபஞ்சத்தின் ஆசை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருக்கு நமக்கும் இடைவேளையை ஏற்படுத்துகிற எதுவுமே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இடம் தரக்கூடாது. 300 வருஷம் நடந்தான், இடைவிடாமல் நடக்கணும். தேவனுக்காக இடைவிடாமல் தேவனோடு சஞ்சரிக்கணும். கொஞ்ச நாள் ஆண்டவர், கொஞ்ச நாள் உலகம், கொஞ்ச நாள் தேவன், கொஞ்ச நாள் பணம், கொஞ்ச நாள் தேவன், கொஞ்ச நாள் பொருள் இல்லை.
இயேசுவின் பின்னே போக துணிந்தேன். பின்னோக்கேன், நான் பின்னோக்கேன். எப்பொழுதும் தேவன், எப்பொழுதுமே தேவனோடு சஞ்சரிக்கணும். 300 வருஷம் எனக்கு சஞ்சரிச்ச இடைவிடாமல். 27வது சங்கீதத்தில் தாவீது சொல்லுவார், கர்த்தரிடத்தில் ஒன்றை கேட்டேன், அதையே நாடுவேன். கர்த்தருடைய ஆலயத்தில் அவருடைய மகிமையை பார்க்க, அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்ய ஜீவனுள்ள நாளெல்லாம், ஏதோ ஒரு நாள் 2 நாள் அல்ல, ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்திலே தங்கியிருப்பதையே நாடுவேன். ஜீவனுள்ள வரைக்கும் அவரோடு சஞ்சரிப்பேன். கடைசி மூச்சுள்ள வரைக்கும் அவரையோடு நடப்பேன். கடைசி வரைக்கும் தேவனோடு நடப்பேன். சங்கீதக்காரன் சொல்றார். ஆதி அப்போஸ்தலர்கள் சொல்லுகிறார்கள், அப்போஸ்தலர் 6வது அதிகாரத்தை வாசிக்க நேரமில்லை, நாங்கள் வேதவசனத்தை போதிக்கிறதிலும் ஜெபிக்கிறதிலும் இடைவிடாமல் தரித்திருப்போம். இடைவேளையே கிடையாது. வேதவசனத்தை போதிக்கிறதிலையும் ஜெபிக்கிறதிலையும் தேவனோடு நடக்கிறதுல எங்களுக்கு இடைவேளை இல்லை, இடைவேளை இல்லை. தேவனோடு நடப்போம், தேவனோடு ஜெபிப்போம். தானியேலை குறித்து ராஜா சொல்ற, தரியு ராஜாவுக்கு கூட தானியேலை பத்தி தெரிஞ்சிருக்குது. தானியேலே உரத்தனமா சொல்றான், ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிறவன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராயிருந்தாரா? ராஜாக்கு கூட தெரியும், தானியேல் தேவனை இடைவிடாமல் ஆராதிக்கிறவன். தானியேலுக்கும் தேவனுக்கு இடையில கேப்பே இல்லை, இடைவெளியே இல்லை. தேவனோடு ஐக்கியம் இருந்தான் தானியேல், தேவனோடு சஞ்சரித்தான். ராஜாவுக்கு அது தெரியும். தானியேல் இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராயிருந்தாரா? உலகம் நம்மை எப்படி பார்க்குது? தேவனோடு ஐக்கியம் உள்ளவர்களா உலகம் நம்மை பார்க்குமா? தேவனோடு நடக்கிறவர்களா இந்த உலகம் நம்மை பார்க்குமா? தேவனோடு சஞ்சரிக்கிறவர்களா இந்த உலகம் நம்மை பார்க்குமா? அல்லது நம்மை பார்க்கும் பொழுது உலகத்தோடு சஞ்சரிக்கிறவர்களாய், உலகத்தோடு நடக்கிறவர்களாய், உலகத்தாரை ஜீவிக்கிறவர்களாய் இந்த உலகம் நம்மை பார்க்குது. எப்படி பார்க்குது? யார் தெரியுமா எடுத்துக்கொள்ளப்படுவா? தேவனோடு இடைவிடாமல் சஞ்சரிக்கிறவர்களே. எனக்கு தேவனுக்கு இடையிலே ஒரு காரியமும் இல்லை. நானும் தேவனும் ஒருபோதும் பிரியாமல் ஐக்கியமாயிருப்போம், இடைவிடாமல் தரித்திருப்போம். ஏனோக்கு 300 வருஷ தேவனோடு நடந்தான், சஞ்சரித்தான். தேவன் ஏனோக்கை எடுத்துக்கொண்டார், ஏனோக்கு காணப்படாமற் போனான். ஹல்லேலூயா! இந்த வாக்கியம் நமக்கு உண்டாவதாக. எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம்.